வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே வேணும். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிக்சரில் அரைச்சிக்கலாம் பேஸ்ட் மாதிரி. பாருங்கள், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. பேஸ்ட்டாக நான் ரெடி செஞ்சுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குக்கர் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயில் ஹீட் ஆகட்டும். இது சூப்பரான பட்டாணி சிக்கன் மசாலா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு அனுப்புங்க. பாருங்கள், ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். கூடவே நம்ம தக்காளியை பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது கூட இப்போ மஞ்சள் 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சப்பாத்திக்கு ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். கூடவே ரெட் சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பரான சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க பிடிச்சிருந்தா. பாருங்கள், இப்போது மிக்சர் பவுலில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான மட்டர் சிக்கன் கறி மசாலா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும். சூப்பரான சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி, பூரி, ரைஸ், நீங்கள் எது கூட வேணால் சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கலந்து இப்போது குக்கரை நம்ம மூடிக்கலாம். இது 2 or 3 விசில்ஸ் வந்தால் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போது குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 or 3 விசில்ஸ் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.